பதே ராம 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 ராம
राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण। जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। स्वरसाधमल की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணத்தில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம பாராயணம் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படின்னா ரொம்ப சுலபம். பாகவதம் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணுறது, பாகவத சிரவணம் பண்ணுறது எப்படின்னா உபாயம் சுகசாத்தியாத்திர உபாயம், சுகமான சாத்தியமான உபாயம். அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. ஆனால் தீர்த்தேன பரிசீலன சேவையாக்கி லோகே 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 தீர்த்த பரிசீலன சேவையாக்கியும் அப்படின்னா உலகத்தில் தீர்த்த யாத்திரை போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். தீர்த்த யாத்திரைன்னு சொன்னால் க்ஷேத்திர யாத்திரையும் சேர்ந்து தான் தீர்த்த யாத்திரையே. க்ஷேத்திரமும் தீர்த்தம்னு தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி. தீர்த்தம்னாவே பரிசுத்தப்படுத்தக்கூடியது தான் தீர்த்தம். அது பரிசுத்தப்படுத்தக்கூடியது ஸ்தலங்களும் கூட இல்லையா, க்ஷேத்திரங்களும் கூட. அப்போ க்ஷேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்படுகிறது. லோகே லோகே லோகேன்னு தீர்த்த பரிசீலனை சேவையாக்கியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சாதுக்கள் வாக்கில் பாகவதம் கேட்குற ஒரு தனி சுகம்தான். கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனம் ச முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம் பிபதாதரேன லோகே தீர்த்த பரிசீலனை சேவையாக்கியும் அப்படின்னு ஸ்லோகம். அதில் என்ன வருதுன்னா கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சுலபமான வழியாம். என்னென்னா பாகவதம் படித்தாவே போதும். கிருஷ்ண பிரியமானால் என்ன ஆகும்? சகல கல்மஷ நாசனம் ச, எல்லா கல்மஷங்களும் நாசமாயிடுமா. முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி, முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்குமா. அது எப்படி பிரகாசிக்கும் அப்படின்னா சந்த கதானக மிதம் பிபதாதரேன, மகான்கள் வாக்கில் கதை கேட்கணும். மகான்களால் பாராயணம் செய்யப்படுகின்ற அந்த பாகவதத்தை யார் கேட்குறாங்களோ இல்லை யார் பாராயணம் பண்ணுறாங்களோ அவர்களால் இந்த பாகவதத்தை பருகி சுலபமாக பகவானுடைய அருளை பெற முடியும். ஆனால் தீர்த்த யாத்திரைன்னு சொன்னால் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு திருப்பதிக்கு வரோம். இப்போ திருப்பதிக்கு வரோன்னா திருப்பதி இப்போ மலை ஏறணுன்னா எவ்வளோ கஷ்டம். சில பேர் பாத யாத்திரைன்னு போகிறாங்க, நடந்து முடியுமான்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுவும் வயசானவங்களாம் முட்டி கால் தட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே இங்கே பாத யாத்திரை, இங்கே மலை மேலே ஏறணும். மலை மேலே ஏறணும்னா கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி மலை ஏறணும்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா பகவானுடைய அருளை பெறுவதற்காக. இவ்வளோ தானே சந்த கதானகம் இதம் பிபதாதரின் கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணனுடைய அருளை ஈஸியாக பெற்றுடலாமா பாகவதம் கேட்டாலே, பாகவத பாராயணம் பண்ணாலே அப்படி சொல்லியிருக்கு. இங்கே என்னென்னா சுற்றுறாங்க. இங்கே எப்படின்னா லைன் நிற்கிறோம்ல,
தர்ம தரிசனம் போகிறோம், எல்லாமே தான் தரிசனம் போகிறோம். தரிசனம் போகும்போது என்னென்னா ரொம்ப தொலைவு சுற்றின்னு இருக்கிறோம், நெரிச்சல். அதில் வேறு முரடர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படியே முட்டியில் தட்டுவாங்க, நம்மளை முட்டியில் அப்படியே குத்தி தள்ளுவாங்க. அப்படிலாம் லைனில் நிற்கும்போது அது மாதிரிலாம் முறைப்பாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் சகிச்சுன்னா அந்த நெரிச்சலில் கஷ்டப்பட்டு போகிறதுக்குள்ளே அதுக்கப்புறமா போய் அந்த குடோனில் அந்த ரூமில் போட்டு அடிச்சிடுவாங்க. அது 2 நாள் ஆகுமோ 3 நாள் ஆகுமோ தெரியாது. அது திருப்பதியில், மேல் திருப்பதியில் போனால் அது 2 நாள் ஆகுமோ 3 நாள் ஆகுமோ தெரியாது. அது தரிசனம் கிடைக்கிறதுக்கு அந்த ரூமில் அப்படியே அடைஞ்சு கிடக்கணும். அங்கேயே சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்கிறதில்ல. இல்லை பாருங்கள் எவ்வளோ சிரமம். அதாவது இதெல்லாம் பக்திக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிரமம்லாம் படணும், அப்போ தான் பக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு அதுதான் பக்தி. ஆனால் மகான்கள் வியாசாச்சாரியர் முதலானவர்கள்லாம் இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆற்றுல உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணால் போதுமானது. உனக்கு அந்த திருப்பதியில் போய் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கேயே கிடச்சிடும், பாகவத பாராயணம் பண்ணுறதுனாலே கிடச்சிடும் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல திருப்பதியில் வந்து 2 நாள் 3 நாள் ஆகுது தரிசனம் பண்ணுறதுக்கு. ஒரு சமயத்தில் பார்த்தா இல்லை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணோன்னா 1 நாள்லேயே கூட தரிசனம் ஆகிடுது. டைமில் பார்த்தா நல்லா விழா காலங்களில் பார்த்தா 3 நாள் கூட ஆகிடுது. 3 நாள் அப்படியே இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த குடோன்லேயே, அந்த ரூம்லேயே. அப்படியே போனாலும் நெரிச்சல் பயங்கரமாக சுத்த விட்டு சரி அப்படி தான் அடிச்சு பிடிச்சி போய் பகவானை ஆரத்தீர பார்க்க தரிசனம் பண்ண முடியுதா அப்படின்னா ஜர்க்கண்டின்னு உடனே தள்ளிடுறாங்க. பகவானை தரிசனம் ரொம்ப நேரம் பார்க்க முடியல, கொஞ்ச நேரம், உடனே கொஞ்ச நேரம் தான், ஒரு செகண்ட், ஒரு 2 செகண்ட், அவ்வளோதான். பகவத் தரிசனம் பண்ணியாச்சு, அவ்வளோதான், அவ்வளோதான் வந்துட்டோம். இதுக்கு மெனக்கட்டு. ஆனால் பகவத் தரிசனம் பகவான் நாம் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த அசிஷ் அண்ணா சொல்லுவார், அதான் அப்படி ஒன்றும் ஆரத்தீர அனுபவிச்சிட முடியாது திருப்பதி பெருமாளை. புரியுதா? உடனே தள்ளிடுவாங்க. அப்படின்னும் போது அவ்வளோதான். ஏதோ நம்ம பார்த்தோமோ இல்லையோ பகவான் நம்மளை பார்த்துட்டான், அது வரைக்கும் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப சிரமம். நீங்கள் பாகவதம் வந்து என்ன இப்படி சொல்லியிருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியான வழி பாகவதம் சொல்லியிருக்கேன். நான் பார்த்தேன் எல்லாத்துலேயுமே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போது இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா உலகத்தில் பார்த்தா கடினமான சாதனைகள் தான் நிறைய செய்கிறாங்க. சுலபமான பக்தி மார்க்கம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஏன் ரொம்ப குறைச்சலாக இருக்குது? கடினமான விஷயத்தை ஏன் நிறைய பேர் செய்கிறாங்க, சுலபமான விஷயத்தை ஏன் குறைச்சலாக செய்கிறாங்கன்னு. இது சுலபமாக இருக்கிறதுனாலே குறைச்சலாக செய்கிறாங்க. அது மேலே அலட்சியம் வந்துடுது. இது சுகமாக இருக்குது இல்லையா, சுகமாக இருந்தவன் இப்படிலாம் இருந்தால் பகவான் கிடைக்க மாட்டான். கஷ்டப்படணும், போய் அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு போராடி பணத்தை நிறைய செலவு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தாம் தூம்னு ஆடம்பரமாக பண்ணாதான், பூஜை பண்ணாதான் பகவான் கிடைப்பான்றவங்களுக்கு அப்படி தான் கிடைப்பான். என்ன பண்ணுறது? அப்போ சிரமப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்போது எவ்வளோ சொன்னாலும் அவங்களெலாம் சரி அந்த வழி தான் போகிறாங்க. ஏன்னா இப்போது அஜாமில பாக்கியத்தில் வருது. ஏன் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க? வேதத்தில் சொல்லக்கூடிய கர்ம காண்டங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஏன் செய்கிறாங்க? ஏன்னா ஆத்ம தத்துவம் அறியாததுனால தான் செய்கிறாங்க. செய்து வைக்கின்ற அந்த பிராமணரும் பார்த்தா அவித்தியில் இருக்கார். அவர் கர்ம காண்டங்களை தான் அந்த பரிகாரம் தான் பெரிய உபாயமாக, அதுதான் பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக சொல்லுவார். ஆனால் அதை விட உயர்ந்த விஷயம் என்னென்னா இந்த பிரம்ம ஞானம், பகவானுடைய பற்றி அறியறது. அது தெரிஞ்சுக்கிட்டால் நீ எதையும் செய்ய வேண்டிய இல்லை. உலகத்தில் உனக்கு கடமைகளே கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்ம விஸ்ராந்தி உனக்கு கிடைக்கும். ஆனால் அது பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம், அது வந்து யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா அதான் சொல்கிறேனே, கஷ்டமான கர்ம காண்டங்களில் இருக்க கஷ்டமான வழிகளை தான்
மக்கள் பின்பற்றுவதை விரும்புகிறார்களே தவிர சுலபமான வழிகள் மகான்கள் சொல்லிட்டு போனால் அது மேலே அலட்சிய புத்தி வந்துடுது. இப்போ நாம சொன்னால் பலன் கொடுக்கும். உட்காந்து இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாகுது, கேட்குறோம், உபன்யாசமும் கேட்குறோம், பாடவும் பாடுறோம், கூட சேர்ந்து நம்ம பாடவும் பாடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த நிமிஷத்தில் மறுபடியும் தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கியும் அதுதான் நம்ம மூட்டை கட்டின்னு கிளம்பிடுறோம். கோயிலாக தீர்த்தமாக அதான் சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் வியாபாரம், பணம் எல்லாமே. இப்போ 300 ரூபாய் டிக்கெட் இருக்குது திருப்பதி பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு. அவங்க கொஞ்சம் சீக்கிரம் போகலாம், அப்படி ஒன்றும் ரொம்ப சீக்கிரமாக இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல, அதுதான். அந்த 300 ரூபாய் டிக்கெட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு கீழே எவ்வளோ ரேட்லாம் இருக்குதுன்னு தெரில எனக்கு. அதுமாதிரி தர்ம தரிசனம், சர்வ தரிசனம் அதெல்லாம் லேட் ஆகும், 2 நாள் 3 நாள் கூட ஆகும், உட்காந்து இருக்கணும். இதெல்லாம் எல்லாம் ஆனால் அப்படி போய் பெருமாளை பார்த்துட்டா பெரும் பாக்கியம் நினைக்கிறாங்க. ஆனால் அது பெரிய விஷயம், உண்மையில் அது நல்ல விஷயந்தான். பகவானுக்கு சிரமப்பட்டு அந்த திருமண் அழிஞ்சு போனோம், அந்தளவுக்கு திருமணம் அழிகிற அளவுக்கு அந்த மக்களாக போய் அழிஞ்ச அதுக்கு பகவானுக்கு கஷ்டப்பட்டு பார்க்கறதுன்றது அது ஒரு பெரும் பாக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை, லைனில் நிற்குன்னு. ஆனால் அவ்வளோ கலியுகத்தில் இவ்வளோ சிரமப்படுறதுக்கான உடம்புல தெம்பும் கிடையாது. மந்தாக அவ்வளோ மந்தர்களாக இருக்கிறார்கள், முடியாது. ஒவ்வொருத்தருதாக நிறைய நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். உடம்பு ஒத்துழைக்காத உடம்புனால இது மாதிரி கடினமான சாதனைகளை செய்ய வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம சுலபமான வழிகளை வியாசாச்சாரியார், சிவாச்சாரியர் போன்ற மகான்கள், வால்மீகி போன்ற மகாத்மாக்கள்லாம் அருமையான ராமாயண பாகவதத்தின் மூலமாக நமக்கு சுலபமான உபாயங்களை உபதேசித்திருக்கிறார்கள். இது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதை நடைமுறைப்படுத்தணும், அதான் மெயின். சொல்கிறதான் நானே கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க, அதே மாதிரி நானும் வேறு இடத்துல கேட்குறேன். அதுதான், அது காற்றோட போகக்கூடாது. அப்போது இதில் இவ்வளோ சிரமங்களை பார்த்து இவ்வளோ கஷ்டங்களை பண்ணுறாங்கன்னா, இது பாகவதத்தினுடைய மகிமை தெரியாததுனால, பாகவதத்துடைய கதையினுடைய மகிமை தெரியாதனால, நாமசிங்கத்தினுடைய பெருமை தெரியாததுனால மற்றவங்களாம் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியாவது பக்தி பண்ணுறாங்க. அவங்கள நம்ம டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. அவங்க வழியில் அவங்க போட்டோம். பாத யாத்திரை போகிறாங்க, தீர்த்த யாத்திரை போகிறாங்க, கோயிலாக பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அப்படியாவது பக்தி பண்ணுறாங்களே, அது பெரிய பலன் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்காமல் போகாது. இருந்தாலும் நம்ம உடம்பு ஒத்துழைக்குமா? எல்லாத்துக்கும் பார்த்தா டயபெட்டிஸ், உடனே கொஞ்சம் சாப்பிட்லன்னா கூட கேராகிடுது, மயக்கமாகிடுது இல்லையா? அப்புறம் அசிடிட்டி, அலர்ஜி ஆகுது, ரொம்ப சத்தங்களை கேட்டால் அலர்ஜி ஆகிடுது, அப்படியே உடம்புலாம் தடன்னு ஒதுருது, பலவீனமாகிடுது உடம்பு, அப்படியே ஜில்லிட்டு போன மாதிரி ஆகிடுது உடம்பு. இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? தலை வலிக்குது ரொம்ப சத்தம் கேட்டால். அதெல்லாம் தேவையில்லை, அப்போ கஷ்டப்படாது. இப்போது நாமசிங்கத்தனம் பண்ணும்போதே அந்த ஜால்ராலாம் இப்போ டமால் டிமில் அடிக்கும்போது நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகிடும். நீ அப்படிலாம் நாமசிங்கத்தனம் பண்ண சொல்ல, நீ உனக்கு நீயே நாமசிங்கத்தனம் பண்ண, ராம 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 ராம். இல்லை கூட சும்மா கை தட்ட முடிஞ்சா கை தட்டினா நல்லது. கை தட்டி நாம சொல்ல ரொம்ப விசேஷம். இல்லை எனக்கு சத்தமாகலாம், இப்போ சத்தம் எனக்கு ஆக மாட்டுது, கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது எனக்கு. சில பேர் இருதயம் பலவீனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு நான் சத்தங்கள் அதிகமாக பிடிக்காது. சத்தம் டமால் டிமில் அப்படி சத்தம் போட்டால் இந்த மிருதங்கம் வாசிக்கிறது, அப்புறம் இந்த ஜால்ரா அடிக்கிறது, இது மாதிரி சத்தம் கூட அவங்களுக்கு ஆக மாட்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பஜனை பண்ணுற இடத்துலையே அவங்க கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டாங்க, எழுந்து போயிடுறாங்க. ஏன்னா அந்த சத்தம் அவங்களுக்கு அதிர்ச்சி உண்டாக்குது, இருதயத்தில் அப்படியே தாக்கத்தை ஏற்படுத்துது. இருதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினால அவங்களால உட்கார முடியல பஜனையிலே. என்னமோ அப்படியே அலர்ஜி ஆகிடுது அவங்களுக்கு. ஏன்னா இருதயம் அவ்வளோ பலவீனமாக இருக்கும். அப்போ என்ன, அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். அப்போது அழகாக உட்காந்து பாகவதம் பாராயணம் பண்ணலாமே, படிக்கலாமே. இல்லாட்டி நீ கை கூட தட்ட வேணாம். கை தட்டி தான் நாம சொல்லணும்னா எங்கேயும் சொல்லலை.
நீ வெறுமனே நாம சொன்னாலும் போதும், இல்லை ஜபமாக ஜபிச்சாலும் போதும். உனக்கு சத்தம் பிடிக்கல, சத்தம் எனக்கு அலர்ஜி உண்டாகுது அப்படின்னா பலவீனத்தை உண்டாகுதுன்னா நீ வெறுமனே நாம சொன்னால் போதும், அவ்வளோதான். நான் திருப்பதி மட்டும் இல்லை, இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். திருப்பதி மட்டும் இவ்வளோ சிரமம். இப்போ திருப்பதியில் மட்டும் இப்போ நடக்கிறோம், அங்கே சுற்ற வர்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னப்பிரசாதம் அங்கே போய் சாப்பிட போனால் எவ்வளோ தொலைவு சுற்றுறோம். அந்த கவுண்டரில் அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தொலைவு போய் சுற்றின்னு போய் அப்புறமா தான் அந்த சாப்பாடுனா அது இவன் அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு சாப்பிட முடியல பற்றியா. அது கொஞ்ச நேரம் ஆகி எல்லாமே ஃபுல்லாக இருக்கிற டைமில் பார்த்தா நிற்க வைப்பாங்க. அந்த கவுண்டரில் நிற்கிறதுக்குள்ளே இவனுக்கு அப்படியே டயர்டாகிடும். ஆனால் ஒரு சாப்பாடு திருப்பதியிலே சாப்பிட்னா அந்த கவுண்டரில் நிற்கணும். அன்னதானம் சாப்பாடு அந்த கவுண்டர் சுற்றினே இருக்கணும். சுற்றி பாலியமாக தான் ஒரு 6 ஹவர் பொறுத்து சாப்பிட்லாம். அது காலியாக இருக்கிற டைமில், நல்லா ரஷ்ஷாக இருக்கிற டைமில் உங்களை உட்கார வச்சுடுவாங்க. உட்கார வச்சுட்டா அப்படியே உட்காந்து இருக்க வேண்டியது தான். எப்போ சாப்பாடு கிடைக்குன்னு தெரியாது. அது மாதிரிலாம் உட்காந்து நான் இருக்கேன், அது போல் உட்காந்துருக்கேன். அது மாதிரி நடக்க முடியாது புரியுதுங்களா. திருப்பதியில் அங்கே கோயில் இங்கே கோயிலுன்னு சொல்லுவாங்க. அப்போ மூலஸ்தானத்தை எங்கே போனோம், சர்வ தரிசனம் போனோம், தர்ம தரிசனம் போனோன்னா எங்கே போனாலும் நடக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் நடந்தே தீரணும். அங்கெல்லாம் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த குடோனில் போட்டு அடிச்சு 2 நாள் 3 நாள் கஷ்டப்பட்டு, அது 2 நாள் 3 நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் தரிசனத்துக்கு போனோம். அங்கே ஒரே நெரிச்சல் இடிச்சல், அதில் ஒருத்தர் டென்ஷனாக கத்துறது, ஒருத்தர் முட்டிக்காலில் இந்த முழங்கையில் அப்படி ஊனுவாங்க. என்னெல்லாம் ஊனியிருக்காங்க. அது மாதிரி அப்படி தள்ளுவாங்க, பிடிச்சி தள்ளுவாங்க. ஏன் நெக்கின்னு வர அப்படின்னு. அது மாதிரி நம்மளை முந்தையும் போக விட மாட்டாங்க, அவங்கள முன்னாடி போக மாட்டாங்க. அப்படியே கையை வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் முறைப்பாங்க தேவையில்லாத. இதெல்லாம் விரோதம் உண்டாகும். நம்ம தாழ்மையாக போவோம். பாகவதம் படிக்கிறதுனால நம்மளுக்கு தாழ்மையான புத்தி இருக்குது. எல்லோரும் நம்மள மாதிரி தாழ்மையாக இருப்பாங்களா? எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ பிபிலாம் வருவாங்க, எவ்வளோ டென்ஷன் பார்த்துலாம் வருவாங்க. நம்ம பொறுத்தும் போயிடலாம், எல்லோரும் பொறுத்தும் போவாங்களா? அது மாதிரி எல்லாம் வருவாங்க இல்லையா? அது மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க இல்லையா? இப்போ நெரிச்சலில் அப்போ அவங்களாம் டென்ஷன் ஆவாங்க, தேவையில்லாத பேசுவாங்க. நம்மளுக்கு ஒரு லாபம் என்னென்னா, தெலுங்கில் பேசுறதுனால நம்மளுக்கு புரியறதுனால சரி அப்படியே சிரிச்சுனே போயிடுது. இப்போ லைனில் நின்னா கூட தெலுங்கில் பேசுகிறாங்க, அவங்க ஏதோ திட்டுறாங்க, சரி கூட அப்படியே சிரிச்சுனே போக வேண்டியது. ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சால் தானே பதில் சொல்கிறதுக்கு. புரியல, நல்லதாக போச்சு போ, அதுதான். அதுக்கப்புறம் அவரே பேச்சு அவரே ஓய்ந்துடுறாரு. இல்லை, தமிழ் ஆட்கள் கூட நிறைய பேர் வராங்க சொல்கிறேன். அது மாதிரி அந்த நெரிச்சலில் போகும்போது இடிச்சு ரொம்ப பயங்கரமாக தள்ளின்னு ஆனால் முடியாது. இப்போ லேடிஸ்னால் ரொம்ப நான் பார்க்குற லேடிஸ்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே போய் நான் லேடிஸு என்னை தொடக்கூடாது, நான் ஜென்ஸெலாம் என்னை தொடக்கூடாது அப்படிலாம் அங்கே சொல்ல முடியாது. அங்கே லேடிஸு ஜென்ஸு எல்லாம் ஒன்றா தான் பத்துக்கிறாங்க. அந்த குடோனில் 3 நாள் போட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க, எப்படி 3 நாள் 2 நாள் போட்டால் அந்த குடோனில் அந்த திருப்பதியில், அப்போ என்ன பண்ண முடியும்? லேடிஸு ஜென்ஸ்லாம் ஒன்றா பத்து தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும் அந்த நெரிச்சலில்? அங்கே போய் நான் லேடிஸ்லாம் என்னை தொடக்கூடாது, நீ தொட அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நெரிச்சலில் போகும்போது என்னென்னா லேடிஸ்லாம் தொடாமல் போக முடியாது. ஜென்ஸும் அதே மாதிரி லேடிஸ் தொடாமல் போக முடியாது. அப்போ படம் தான் செய்யும். காலை மாரி தான் மெரிப்பாங்க, இடி தான் இடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முடியும்னா தாராளமாக உங்களுக்கு சக்தி இருந்தால் போய் அப்போ தரிசனம் பண்ணுங்க பகவானை. பரவாயில்ல, இவ்வளோ சிரமப்பட்டு பகவானை போய் தரிசனம் பண்ணேன் அப்படின்னா பகவான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? ஆமாம். அதனால் அங்கே போய் நான் தொடக்கூடாது, நான் லேடிஸு என்னை தொடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே கண்டிஷன்லாம் போட முடியாது. அங்கே எல்லாம் தான் தொடுவாங்க, எல்லாம் தான் இடிச்சு தான் போவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது. அதனால் நிறைய சிரமங்கள் இருக்குது. தீர்த்த யாத்திரை, கஷேத்திர யாத்திரைன்னு போனால் கொஞ்சம் நெஞ்ச சிரமம் இல்லை. இந்த பாடுபடுற இந்த வெயிலில் நடக்கிறதுக்கு, அதுவும் மூட்டையை தூக்கி நடக்கிறதுக்கு காட்டிடலாம். பெரிய பேகு, அந்த துணி மூட்டையை தூக்கி நடக்கிறதுக்கு காட்டிடலாம். பாவமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. என்னென்னா பகவானை தரிசனம் பண்ண போகிறேன்,
எங்கே இருக்கிற பகவானை? கோயிலில் இருக்கிற பகவானை. அவன் தானே உன் இருதயத்தில் இருக்கான். இருதயத்தில் இருக்கான எப்படி தெரியுதுன்னா இப்போ பேசுகிறிய நீ. அவன் இல்லைனா நீ பேச முடியாது, அவன் இல்லைனா நீ வந்து பார்க்க முடியாது, அவன் இல்லைனா நீ முகர முடியாது, அவன் இல்லைனா நாக்கில் சுவைக்க முடியாது, அவன் இல்லைனா உன்னால் நடக்கூட முடியாது, அவன் இல்லைனா ஒரு பொருளை எடுக்கூட முடியாது. யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுத்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஸ்ட ஹஸ்த சரண ஸ்ரவணத்துவகாதின். ஹஸ்த சரணம் கால்களை இயங்க வைக்கிறது, கைகளை இயங்க வைக்கிறது, காது கேட்க வைக்கிறது எல்லாம் அவன் செயல் தானே. நீ உன் செயல் ஒன்றுமே இல்லையே. என் செயலாவது யாதொன்றும் இல்லை பராபரமே அப்படின்னு சொன்ன இல்லையா? அது மாதிரி உன் செயல் என்று உணர பெற்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி எல்லாம் பகவான் செயல். பகவான் இல்லைன்னா நீ இல்லையே. பகவான் உன் இருதயத்தில் இருக்கானே. சித்தத்வாத் உங்களை கைவிடுத்து காத்து கொண்டு இருக்கானே கண்ணன் உன்னை காப்பாற்றுறதுக்காக. அப்பயும் கவலைப்படுறேன். அதனால் பகவான் இல்லாத இடமே கிடையாது. அதான் நேற்று கூட பார்த்தோம் பிரகலாத சரித்திரத்தில். அதனால் தீர்த்த யாத்திரை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கஷ்டப்பட வேணாம். அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தா அங்கங்கே யாகங்கள்லாம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய யாகங்கள். அதான் சொல்கிறேன். அதனால் என்னை பிடிச்சிட முடியாது. பெரிய பெரிய தபஸ்லாம், மெடிடேஷன், பெரிய கிளாஸு, பெரிய பெரிய அதுக்கு ஃபீஸு எல்லாம் பெருசாக நடக்குது. எவ்வளோ இடத்துல மனம் அமைதியாகிறதுக்கு, மன சாந்தி உண்டாகிறதுக்கு அப்படின்னு பல விதத்தில் போர்டெலாம் போட்டு விமர்சனமாக பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, மகான்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, பகவானை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக சொல்ல போனால் எதுவுமே சுலபமாக கிடச்சிட்டா அதுக்கு மரியாதை இருக்காது. எதுவுமே சுலபமாக கிடச்சிட்டா அதுக்கு மரியாதை இருக்காது. அதனால தான் நிறைய பேர் நல்ல சன்மானம் கேட்டால் வாங்குகிறாங்க. 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு பாகவதத்துக்கு ராமன். ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா தான், அவ்வளோ விலை அதுக்கு இவ்வளோ விலை கொடுத்தா தான் நீ அதை மதிப்ப அந்த பாகவத ராமாயணத்தை. இல்லைன்னா அலட்சியமாக ஆகிடும். பாகவதமாக அது நம்மளுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை சன்மானம் கொடுத்தா போதும், அவர் வந்து பாகவதம் சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு அலட்சியமாகிடும். அவ்வளோ ஒன்றும் அலட்சியமாக இல்லை பாகவதம். பாகவதம் துர்லபம், ரொம்ப துர்லபம். அதனால் ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். அவ்வளோ லேஸில் பாகவதம் கிடைச்சிடாது. புரியுதா? பாகவதம் கிடைக்குன்னா பகவானுடைய கிருஷ்ணனுடைய அருள் இருக்கணும், மகானுடைய அனுகிரகம் இருக்கணும். அது இல்லாமல் நடக்காது. நீ பாகவதம் கிடைக்கணும்னா நாம் வந்து முயற்சி பண்ணி பாகவதம் முடியாது, நடக்காது. ஆனால் மற்ற விஷயங்களில் தான் நம்ம புத்தி போவோமே தவிர, கடினமான சாதனைகளில் தான் நம்ம புத்தி போவோமே தவிர, சுலபமாக கிடைச்ச பாகவதமோ சுலபமாக கிடைச்ச நாம சங்கீர்த்தனமோ நான் ஏற்றுக்க மாட்டேன். அடியன் கூட இந்த ராமநாமா கிடச்சிது. இந்த ராமநாமாவை எப்படி ஜெபிக்கலாமா ஜெபிச்சு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஜெபிச்சா நல்லா தான் இருக்குது. ஜெபிச்சா ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது. சரி, அப்போ என்ன பண்ணுறது? இது ருசியாக இருக்கணுமே. ஒரு டைமில் ஜெபிக்கிறோம், ஒரு டைமில் அந்த ருசி வரணும் இல்லையா? வரல. அப்போ பார்த்தேன். அப்போ ராகங்கள் எனக்கு என்னன்னா எப்படி தெரியுமா, ருசி வரது கூட இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்தது. என்னென்னா, இந்த அம்மன் கோயிலில் பாட்டு போட்டாங்க. இந்த பாட்டு அம்மன் பாட்டு, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. அப்போ நான் ராமநாமம் என்னால் சொல்ல முடியல, ஸ்பீக்கர் சவுண்டாக வச்சுட்டாங்க. அம்மன் பாட்டு அது கூழுத்தர சாமி ஆடி மாதம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டாங்க. நான் ராமநாமம் எப்படி கீர்த்தனை பண்ணுறது? அப்போ பார்த்தேன். சரி, அந்த பாட்டு என்ன ராகம்? அதே மாரியம்மா ராம ராமா ராம ராம ராமா அப்படின்ட்டு அந்த பாட்டினுடைய மெட்டுக்கு ஏற்ற மாதிரியே பாடி பார்த்தா நல்லாயிருக்கு. அப்போது இந்த பாட்டு அம்மன் பாட்டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு ஒரு மெட்டு, நமக்கு தான் ஒரு லாபம். என்னென்னா ஒரு மெட்டு கிடச்சிது நமக்கு. அந்த மெட்டு கிடச்சிது இல்லையா?
அது பரமார்த்த பெரிய லாபம் தானே. இப்போ இந்த மெட்டில் நம்ம பாடலாமே ராமநாமத்தை. அப்போது அந்த மெட்டிலே அந்த பாட்டு பாடுறாங்கள்ல, அவன் மாரியம்மன் சொல்லிட்டோம், நான் ராமராமன் சொல்கிறேன், அவ்வளோதான். மாரியம்மா எங்கள் மாரியம்மன்னா ராமராமா ராம ராம ராமா ராம ராம ராமா ராம் ராம ராம் அப்படின்னு பாட ஆரம்பித்தேன். அப்படியே படிப்படியாக என்னென்னா எல்லா பாட்டும் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன பாட்டு ரேடியோவில் போடுறாங்களோ சவுண்டாக. இப்போ என்னென்னா ஒரு நடிகர் இருக்கார், அவருடைய பிறந்த நாளைக்கு பாட்டு பெருசாக வச்சு விட்ருவாங்க. அந்த பாட்டு பாருங்க, சரி ஓகே, அந்த ராகத்தில் நமக்கு கிடச்சிது. அந்த ராகத்தில் கிடைக்கிற வார்த்தைகளை எடுத்துடுவேன், ராமநாமம் போட்டுருவேன். ராமநாமம் எல்லா ராகத்துக்கும் செட் ஆகும். நீ எந்த பாட்டுக்கும் ராமநாமம் செட் ஆகும், எந்த ராகத்துக்கும் ராமநாமம் செட் ஆகிடும். ராமநாமம் பாட ஈஸியாக இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்குது. அப்போ நிறைய ராமநாமம், நம்ம எத்தனை ராமநாமம் அப்படியே விளையாட்டாக ஒரு 10 நாமம் 20 நாமம் அப்படியே ராமநாமம் வந்தது, நூற்றுக்கணக்கான ராமநாமம் சொல்கிற இந்த பாட்டு பாடும்போது இது வேணாமா? ஐயோ கண்டிப்பாக வேணுமே. எப்படியாவது பகவன்னாமா சொல்லியிருந்தா சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம்னா ஆலாபனை, பகவானுடைய பாடல்கள் மூலமாக பாடுது. ஸ்தோபம் ஏளனமாக கூட பகவன்னாமா சொல்லலாமா? ஏளனம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹாரம் விதுகும். வைகுண்டனுடைய நாமத்தை சொல்லும்போது மிச்சமில்லாமல் பாவத்தை போய்கிறோம். அப்போ நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போது தொடர்ந்து அந்த வழியை ஃபாலோ பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்ச ராகத்தில் பாடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்னடா இது கடவுளே, வியாசரே, உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நமஸ்காரம் பண்ணணும். வியாசருக்கு உண்மையிலே சுகாச்சாரியர்கள்லாம் கோடான கோடி நமஸ்காரம் பண்ணணும். இப்படியேப்பட்ட நாம சங்கீர்த்தனம், நாம கீர்த்தனம்ன்றது என்னென்னா ராம 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 சாதாரணமாக கீர்த்தனம் பாடுறது. சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம்னா அந்த ராகத்தோடு போட்டு பாடுறது. இப்போ நம்ம பாடுறோம் இல்லையா ஒரு ராகத்தில், அந்த ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள் அப்படின்னு அந்த பாட்டுக்கு தான் நம்ம ராமநாமம் பாடினோம். ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா. இப்போ இது சங்கீதமாக பாடுறது தான், சங்கீர்த்தனமாக பாடுறது. இது நாம கீர்த்தனம் இல்லை, நாம சங்கீர்த்தனம். இது அப்படி அதுதான் நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்குது பாகவதத்திலே பார்த்தா. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணா தம் நமாமி ஹரிம் பரம். இப்போ புரியுதா ராமநாமத்துடைய மகிமை என்னன்னு? இதுதான். அப்போ நாம சங்கீர்த்தனமாக பாடும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுதான் விசேஷமே. இது மாதிரி ஒரு சுலபமான மார்க்கம், அது மட்டும் இல்லை சுவையான மார்க்கம், சுசுகம். இது எப்படின்னா பிரத்யக்ஷம் தரிசிதம், கண்ணுக்கு தெரிஞ்சு சுகம் கொடுக்கக்கூடியது, உடனே சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சுசுகம் அதிகமான சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் சுலபமாகவும் இருக்கும். ராமன்னு சொல்கிறது சுலபமாகவும் இருக்குது. சங்கீர்த்தனத்தில் ஒரு ராகத்தில் போட்டு பாடும்போது சுகமாகவும் இருக்கு இல்லையா? ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் 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 ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம. இப்போ எனக்கு சுவையான வழிக்கு நான் வழி தேடினேன். இப்போ எனக்கு ராமநாமம் கிடச்சிச்சு. ராமநாமத்துக்கு சுவையான ஒரு மார்க்கத்தையும் தேடியாச்சு.
இப்போ எனக்கு ஃபிக்ஸ் ஆகாத ராமநாமா. இப்போ நினச்ச ராகத்தில் நான் பாடுறேன், நிறைய இப்போ ராமநாமா சொல்கிறேன். இப்போ அகண்டமாக சொன்னாலும் சொல்ல முடியாதனால இப்போ ஜபமாக ஜபிக்க முடியும். ஏன்னா இது சுலபமாக இருக்குது. அதே ஒரு ராகத்தில் போட்டு போட்டு பாடிட்டு நாமளே கேட்டாலும் சுகமாக இருக்கும், கூட சேர்ந்து பாடுவேன். அப்படியே இது எப்படி இருக்குது இந்த மார்க்கம்? இதுதான் சுகமாக அனுஷ்டிக்கக்கூடிய மகான்கள் காட்டிய மார்க்கம். அது நாம சங்கீர்த்தனம். இதுதான் சர்வ பாப பிரணாசனம். சுவையாகவும் இருக்குது, ஆனால் பார்த்தா பலனை பார்த்தா பெரிய சர்வ பாபம். சின்ன பாபம், பெரிய பாபம், அந்த பாபம், இந்த பாபம் இல்லை. எல்லா எல்லா பாவத்தையும் நாசமாக்கக்கூடியது. துக்கங்கள் எல்லாம் போக்கிட்டு அது சுகமயமாக பாட்டு பாடும்போது துக்கம் எங்கேருந்து வரும்? துக்கம் எப்படி நெருங்கும்? துக்க சமணமாகும். அதான் சொல்ல துக்க சமண தம் நமாமி ஹரியும் பரம். அப்படிப்பட்ட ஹரியை நமஸ்கரிப்போம். இப்படிப்பட்ட அழகான மார்க்கம், சுவையான மார்க்கம், சுலபமான மார்க்கம் எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணமும். ஒன்றும் இல்லை, ஒரு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறோம். அந்த ஸ்லோகம் பார்த்தா என்னை கவர்ந்து எடுத்தது. அதையே நான் 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுறேன், ஒரே ஒரு ஸ்லோகத்தை வச்சு. அது என்ன தான் தெரில, அந்தளவுக்கு அது அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்குது. அவ்வளோ சுவையாக இருக்குது அந்த ஸ்லோகம். ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப நேரம் பேசுவோமா? அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் ரொம்ப நேரம் பேசுகிறோம் இல்லையா? பாகவதம் அப்படி தான். அப்போ நம்மளுக்கு அதுவும் இன்னும் புரிஞ்ச ஸ்லோகங்களாக இருந்தால் சொல்லவே வேணாம். கரும்பு தின்ன கூலியா? ஆமாம், இன்னும் நல்ல லெக்சர் நிறைய பண்ணலாம். இப்போ பிரகலாத் சரித்திரம் பண்ணியிருக்கோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நரசிம்ம அவதாரம் வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை நரசிம்ம ஜெயந்தி வருது. அன்றைக்கி நரசிம்ம அவதாரம் அன்றைக்கி அப்லோட் பண்ணலான்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது. பகவான் எப்படி சங்கல்பம் பண்ணுறானோ அப்படி பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதனால் எது சொல்லணும்னா, இந்த பாகவதம், இந்த நாம சங்கீர்த்தனம் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. பெருசாக நம்ம கவலைப்பட்டுன்னு பெருசாக நம்ம சிரமப்பட வேணாம். தபஸ் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், சமாதி நிலையில் கை கொடுத்து யாகங்கள் பண்ணுறேன், அதெல்லாம் வேணாம். நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், க்ஷேத்திர யாத்திரை போகிறேன், நான் மூட்டை கட்டின்னு நான் கோயிலுக்குள்ளே அலையிறேன்னா முடியாது. உன்னால் முடியாது. உன் உடம்பு ஒத்துழைக்காது. ஏன் வீணாக சிரமப்படுறேன்? நான் கோயிலுக்குள்ளே அலையிறேன், தீர்த்தமாக அலையிறேன்னா உன்னால் முடியாது ராஜா, உங்களால் முடியாது. ஏன்னா உடம்பு ஒத்துழைக்காது. இன்றைக்கி கலிகாலத்தில் எல்லாமே நிறைய கஷ்டங்களில் தான் இருக்கிறாங்க, உபத்திரவங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அலுவல்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, எவ்வளோ பிக்கல் பிடுங்கெல்லாம் இருக்குது. அவ்வளோ லேஸில் நீ எல்லாத்தையும் விட்டு ஃப்ரீயாக தீர்த்த யாத்திரை க்ஷேத்திர யாத்திரை கிளம்ப முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் நம்மளுக்குன்னே சொல்லியிருக்காங்களே, நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம் போலன்னு. கலியுகத்தில் இப்படி தான் மக்கள் இருப்பாங்கன்னு தெரியாதா? என்ன பண்ணி சொல்லியிருக்கு? பிராயன அல்பாயுஷா சப்பிய கலோவஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையும் மந்த பாக்கியாகி உபத்ருதாக. இப்படி தான் இருப்பாங்க மக்கள், மந்த பாக்கியம் உள்ளவர்களாக, உடம்புல சக்தி இல்லாமல், தெம்பு இல்லாமல், நடக்க முடியாமல், உடம்பு ஒத்துழைக்காமல், முட்டி கால் தட்டின்ட்டு முன்ன மாதிரி நல்லா 1 மைல் தொலை, 2 மைல் தொலை, 10 மைல் தொலை கூட சுலபமாக நடப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம சத்து உள்ள உணவாக நம்ம சாப்பிட்றதே மருந்து சாப்பாடு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் நிறைய கெமிக்கல் தான். கெமிக்கலான உணவு சாப்பிட்டு நம்ம தெம்பான உடம்பு கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? நாம் சாப்பிட்றது எல்லாம் கெமிக்கல் தெரியுமா? ஃபஸ்ட்டு அரிசிலேருந்து, பருப்புலேருந்து, நம்ம சாப்பிட்ற காய்கறிகள்லேருந்து எல்லாத்துலேயும் கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கு. அப்போது நாம் ஸ்லோ பாய்சன் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த உணவுகள் சாப்பிட்டு நம்ம அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தெம்பாக நல்லா கூழ் களியும் சாப்பிட்டு தெம்பாக இருந்தாங்களே, அது மாதிரி தெம்பாக நம்ம எந்த தீர்த்தயாத்திரையும் போக முடியும், எந்த க்ஷேத்திரத்தையும் போக முடியும் எப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் யோசிக்கணும். நாம் யாருமே இப்போது நல்லா திடகாலத்திலும் எல்லாம் தெம்பாக 100 வருஷம் 200 வருஷம் வாழறோம். அந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்திலலாம் பிராயன அல்பாயுஷா
நீண்ட காயசெலாம் இன்றைக்கி வாழறதில்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒவ்வொருத்தர் தான். ஏன்னா நிறைய நோய் நொடிகளால் வாட்டப்படுறதுனால அல்பாயுஷில் போயிடுறாங்க. பிராயண அல்பாயுஷ்வக சப்யோ கழுவு வஸ்மிஜ் ஜனகா. அப்போ இந்த கலியுக ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஆயுஷ குறைந்தவர்களாக, ஒவ்வொருத்தர் நிறைய நோய் நொடிகளால், பல விதமான பிரச்சனைகளில், நிறைய கவலைகளால், நிறைய டென்ஷனால் ஒவ்வொருத்தரவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மந்த பாக்கியமற்றவர்களாக இருக்கிறார்கள். மந்த பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறான்னு சொல்கிறேன். அப்போ சத்பாக்கியம், நல்லா மந்த பாக்கியம் இல்லாமல் நல்லா சத்பாக்கியம் பெற்றவர்கள் யாருன்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களும், கதாசிரவணம் பண்ணுற, பாகவதம் படிக்கிறவங்க தான் சத்பாக்கியசாலிகள். அவர்கள் தான் உயர்ந்த பாக்கியம் பண்ணவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாமே ஈஸியான வழியெல்லாம் அலட்சியப்படுத்திடுறாங்க. கஷ்டமான வழியெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி அந்த கஷ்டமான வழியை கடைப்பிடிக்கிறாங்க. இது நம்மளுடைய அறியாமையை தான் காட்டுறது, வேறு ஒன்றே சொல்ல முடியாது. இத்தனையும் பிராமணர்களே, விஷயம் தெரிஞ்சவங்களே, படித்தவங்களே, பாகவதம் கதை கேட்டவங்களே கஷ்டம் பார்த்தா கஷ்டமான வழி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? இருக்கவே இருக்குது. கையில் வெண்ணெய் வச்சுக்கின்னு நெய் கலையிற கதையாக, கையில் வெண்ணெய் வச்சு நெய் கலையிற கதையாக, எங்கெங்கேயோ சாமியை தேடி, கடவுளை தேடி, கோயிலாக அலையிறோம். அப்படி அழிஞ்சதுனால சந்தோஷம் கிடச்சிதான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான் ஏற்படுதான். யார்? நான் சொல்ல, நாரதர் சொல்கிறாரு, அகம் தோ பிருத்திவிம் யாதோ ஞாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரம்மமான இதஸ்ததா நாபஷ்யம் குத்ரஜி சர்ம மன சந்தோஷகாரகம். அப்போது எங்கே போயிருக்காரு? புஷ்கரம் கிடைக்கிறது துஷ்கரன்றாங்க. அந்த தீர்த்தியை போய் ஸ்நானம் பண்ணாராம். அப்போ புஷ்கரம் போட பெய்யாக போனார், எல்லாத்துக்கும் போனார். காசிக்கு போனார், காசியில் கங்கையில் ஸ்நானம் பண்ணார். கோதாவரி, ராமலட்சுமணருக்கு ஸ்நானம் பண்ணார், கோதாவரி நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணார். புண்ணியக்ஷேத்திரங்களாலே குருக்ஷேத்திரம் போயிருக்காரு, ஸ்ரீரங்கம் போனார், பதரிகாசிரமம் போயிருக்காரு, எல்லாத்துலேயும் போனார். ஹரிக்ஷேத்திரம் போயிருக்கார், ஸ்ரீரங்கம் போயிருக்காரு, பூலோக வைகுண்டமாக ஸ்ரீரங்கம், சேதுபந்தம், ராமேஸ்வரம் வரைக்கும், இமாச்சலத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல் இந்தியாவும் சுற்றியிருக்கார். பாரத தேசம் பூரா எல்லா கோயில்களுக்கும் போயிருக்காரு. இதமான ஸ்தலம், அதாவது இவைகளை முதலாக கொண்ட மற்ற க்ஷேத்திரங்களுக்கும் போயிருக்கார். மற்ற தீர்த்த காத்திர காசியில் இருக்கிற கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தம் எல்லா தீர்த்தங்களையும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார். எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வந்துட்டார் நாரதர். ஆனால் எங்கேயுமே இவ்வளோ தொழில் போய் அலைஞ்சது என்ன குத்துருச்சுன்னா, அவருக்கு நிம்மதி இல்லாத தன்மை தான் குத்துருச்சு. நான் அவசியம் குத்தசி சர்ம மன சந்தோஷக்காரகம், மனசு சந்தோஷத்துக்கான காரணமாக அமையல. அதெல்லாம் நான் அவசியம் எனக்கு சந்தோஷத்தை எங்கேயுமே சாநித்தியம் நல்ல சந்தோஷத்தை நான் பார்க்கல அப்படின்னு நாரதரே ஸ்பஷ்டமாக சொல்கிறாரு பாகவத மகாத்மியத்தில். அப்போ ஒரு நிமிஷம் இதெல்லாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா மகான்களே சொல்லிட்டாங்க, இதுதான் இப்படி தான் கலியுகத்தில் இருக்கும், இது சமமாக தான் இருக்கும், இது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அதை எடுத்துக்க மாட்டேன்றோம். அதனால நம்ம புஸ்தகத்தில் மகாத்மியத்தில் படிக்கிறதோடு நிறுத்திக்கூடாது, மகாத்மியம் காதில் கேட்கறதோடு நிறுத்திக்கூடாது, அவைகள் நடைமுறைப்படுத்தணும். நாம் புண்ணியக்ஷேத்திரம் புண்ணிய தீர்த்தங்கள் போகிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. சரி, உனக்கு உபாயம், உனக்கு சுகமான உபாயம் இல்லைன்னா நீ கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம்ப்பா. உனக்கு தான் சுகமான உபாயம் இருக்குது, நாம சிங்கத்தினமும் கதாசிரவணமும். அது தெரியாதவங்களுக்கு ஒன்றா கஷ்டமான வழியில் போட்டோம். க்ஷேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரை போட்டோம், கஷ்டப்பட்டு யாகங்கள் பண்ணோம், யோகங்கள் பண்ணிட்டோம், தபஸ் பண்ணிட்டோம், மெடிடேஷன் கிளாஸுக்கு போட்டோம், மெடிடேஷன் கிளாஸுக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டோம், பணம் கட்டிட்டோம், என்ன வேணால் பண்ணிட்டோம். அவங்க நல்லா பக்தி யோகத்துடைய மகிமை தெரியாததுனால கஷ்டமான சாதனைகளை பண்ணுறாங்க. உனக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் பாகவதம் படிச்சிருக்கீங்களா? இப்போ கேட்குறவங்கள சொல்கிறேன், நீங்கள் நம்மளுக்கு பாகவதம் படிச்சிருக்கோம், நாம சொல்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? நாமாவும் அதான் நான் என்ன பண்ணேன், எனக்கு டேஸ்ட்டாக நாம சொல்கிறதுக்கு நான் ராகங்களில் பாடுறேன். இப்போது எனக்கு நாமத்தை நாம இப்போ என்னை விட்டு போகாது. ஏன்னா
பகவான் இந்த வழி சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. டேஸ்ட்டாக சங்கீர்த்தனம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கின்னா அது பகவானுடைய ஏற்பாடு. அப்படி பண்ணால் இப்போ ராமநாமா இப்போ தொடர்ந்து சொல்ல முடியுது. அதே மாதிரி பாகவதம் இன்ச்சாக பதமாக அனுபவிக்க முடியுது. அது நாமளாக பண்ணுறதில்ல. பகவான் எந்த வழி பின்பற்றினாலும் அந்த வழி பின்பற்றினாலே போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. மற்றதெல்லாம் நம்மளுக்கு தன்னாலே கிடைக்கும். அதனால் சுலபமான வழியை விட்டுட்டு கடினமான வழியை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டாம். உலகத்தில் பார்த்தா எல்லாமே ஏமாற்றங்களாக தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். இது எங்கே சொல்கிறது, அஜாமில பாக்கியத்தை சொல்லியிருக்கு. ரொம்ப இல்லை மகாத்மியத்தில் சனகாதி முனிவர் சொல்கிறாங்க, ரொம்ப பிரயாசம் அதிகம், கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் பலனை பார்த்தா சொர்க்கலோகம் வரைக்கும் ஏற்றம் பெறக்கூடிய அற்ப பலன்கள் தான் கொடுக்கக்கூடியது கர்மகாண்டம். அதுதான் ரிஷிகள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் வைகுண்ட சாதனை ரொம்ப ரகசியமானது. அது யாருக்கோ சில பேருக்கு தான் தெரியும். அது உபதேசிப்பவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வைகுண்டத்தை அடையக்கூடிய சாதனைகள் ரொம்ப ரகசியமானது. அது உபதேசிப்பவர்கள் கிடைக்கிறதும் கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அந்த உபதேசிக்கிறதை கடைப்பிடிப்பாங்களான்னா அது அதை விட கஷ்டம். உபதேசிக்கிறது கஷ்டங்க. இப்போது ரொம்ப கடைகள்னாலும் எங்கே வரத்துக்கு கஷ்டிருக்காங்க. ஸ்ரீ அண்ணா மூலமாக, பிரம்மஸ்ரீ குருமாசாமி மூலமாக, மகாராஜன் சத்குரு முரளிதர் சாமிஜி மூலமாக, இஸ்கானில் ஸ்ரீ பிரபுபாதா மூலமாக நம்மளுக்கு சுலபமான வழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கான மகான் கட்சிட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறாங்க? அதை மட்டும் கடைப்பிடிக்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் சொல்கிறது அர்த்தம் போச்சுக்கணும். எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்கன்னா எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க. சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க, எல்லோரும் இல்லை, சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் கடைப்பிடிக்கல. அதான் மெயின். மற்ற தீர்த்த யாத்திரை, மெடிடேஷன், அது கிளாஸ், இந்த கிளாஸ், எல்லாத்துக்கும் எல்லா கோயிலுக்கும் எல்லா தேவதை வழிபாடும் எல்லாமே பண்ணுறாங்க. சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. பின்ன சிரமம் தான் பட்டு ஆகணும். ஏன்னா நீ எப்போ மகான்கள் வார்த்தையை மாத்திரம், அதான் சொல்கிறேன், ஒரு குருநாதர் சொன்னான்னா அந்த வார்த்தையை மாத்திரம் செய்யணும். நாமளாக எக்ஸ்ட்ரா இன்டர்பிரேஷன்லாம் பண்ணக்கூடாது. வச்சன ரச்சனம் ஏகம். அவனால்தான் ஜெயதி ஜெகதி மாயம், உலக மாயை ஜெயிக்க முடியுமா? பிரகலாத நாரதுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டார், கிரகிச்சார், உலக மாயை ஜெயிச்சிட்டார். வச்சன ரச்சனம் ஏகம், அதான் மெயின். அந்த ஏகம் எதுன்னா அசேஷ நிசேஷ சேஷ முககீத கதை ஏக பானாக. பாகவதத்தை மாத்திரம் பதுக்கிறது தான் அந்த ஏக பானாக. பகவன் நாமா சொல்கிறது மாத்திரம். இது மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும். எப்பொழுதும் நீ சந்தோஷமாகவே இருப்ப. ஏங்க நம்ம சந்தோஷம் குறையுது? நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்கிற பேச்சு இப்போ நம்ம மனைவி கேட்கலை, ஒரு பிள்ளை கேட்கலன்னா நம்மளுக்கு கோபம் வருது. ஏன் வருது? நம்ம மனைவி நம்ம சொன்ன பேச்சு கேட்கலையே. என் மனைவி என் சொன்ன பேச்சு கேட்கலையே. என் மனைவி அந்த மமகாரத்தை தான், மம தான் விமுஞ்சு, அதை தான் விட்டு தொலையேன். அது என்னுடைய மனைவின்னு நினைக்காது. ஃபஸ்ட்டு அது என்னுடையதுன்றதை விட்டுடு. அப்போது நீ அவங்க மதிக்கணும் எதிர்பார்க்கவே மாட்டேங்க. அதை புரிஞ்சுனா போதும், அதெல்லாம் தேவையில்லை. நாம் அதனால் சுத்தன்றோம் நம்ம. ஆனால் எது சுத்தம் எது அசுத்தம் கூட தெரிய மாட்டேங்குது. அது பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் உங்களை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ளேருந்து புறப்படுகிறது தான் உங்களுக்கு தீட்டுப்படுத்தும். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் தீட்டுப்படுத்தாதான், வாய்க்குள்ளேருந்து புறப்படுறது தான் தீட்டுப்படுத்துமா. சரியாக ருசி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் சரி. கொஞ்சம் இப்போது சமையலறையில் வீட்டில் பெண்மணிகள் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறோம், சுத்தபத்தமெல்லாம் பார்ப்பாங்க. மொத்தம் என்னென்னா சமையல் சாப்பாடு போட்டாங்களா கம்முன்னு சாப்பிட்றதானே தவிர. அதனால தான் சமையல் ரூமில் நாட் அலோடுன்னு போட்டிருக்கு இல்லையா. ஹோட்டலில் போனால் கூட அப்படி தான் போட்டிருக்காங்க, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சுத்தமான நம்ம சமையல் செய்ய முடியாது.
எப்படியாவது 1-2 பெண்கள் வீட்டில் சமைக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க சுத்தமாக தான் செய்வாங்க. நமக்கு அப்படி தோணும் சுத்தமாக செய்யலையே அப்படின்னு. அதனால் அது தீட்டோ அசுத்தமாக இருக்குது அந்த உணவு அப்படின்னு நம்ம நினச்ச விடாது. அப்போ நம்ம வாய்க்குள்ளே போகிறது தான் தீட்டுப்படுத்தலை, நம்ம வாய்க்குள்ளேருந்து வெளியே வருது பற்றியா, காமம், குரோதம், கல்மஷங்கள், பொறாமைகள், துவேஷங்கள், பயங்கள், இவைகள் தான் நம்மளை தீட்டுப்படுத்துமோ. இதுதான் நம்ம பாவத்துக்குள்ளாக்கிடுமோ, வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பைபிளில் ஒரு வார்த்தை வருது. சொல்கிறேன் எதுக்காகனா, எதோ சுத்தமாகறோம், ஆனால் ஆத்ம சுத்தன்று ஆத்மா மனசுத்தியை கோட்டை விட்டுறோம் இல்லையா. வெளிப்புறமான ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கிறோம், அந்தரங்க சுத்தியை கடைப்பிடிக்கிறத கோட்டை விட்டுறோம். அந்த அந்தரங்க சுத்திக்கு தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அந்த நாம சங்கீர்த்தனம் சுவையுள்ளதாக பண்ணு, கடினமான சாதனையாக பண்ணாத, ருச்சிகரமாக நாமத்தை சொல்லு. அதுதானே பாகவத பாராயணம் பண்ணி எப்படி பாராயணம் பண்ணுவேன்? நான் என்ன சொல்கிறேன், பாகவத பாராயணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிக்கிறது, எல்லாம் புரியாத விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு மண்டையை உடச்சிக்கிறது, ஃபுல்லாக எல்லா ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அதை படிக்கணும்னு நினைக்கிறது. அப்படி வேணாம், அப்படி படிக்காதீங்க பாகவதத்தை. உங்களுக்கு எத்தனை ஸ்லோகம், ஒரே ஒரு ஸ்லோகம் தெரியுமா பாகவத்தில்? அந்த ஒரு ஸ்லோகத்துக்கான அர்த்தம் தெரியுமா? அதையே திருப்பி அனுசந்தானம் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. அதான் பக்தி, அதாங்க பக்தி. நான் சொன்னதே அதிகம், ஒரு ஸ்லோகம் சொன்னேன். பாகவத மகாத்மியம் ஸ்லோக அர்த்தம் ஸ்லோக பாதம்பா என்ன சொல்லியிருக்குது? அரை ஸ்லோகமாவது. ஸ்லோக அர்த்தம்னா பாதி ஸ்லோகம், ஸ்லோக பாதம்னா கால் ஸ்லோகம். கால் ஸ்லோகம் கூட உன்னால் ரமிக்க முடிஞ்சால் அது கூட பக்தி தான். அதுவே ராஜசூய அஸ்வமேதியாக பண்ண பலன்கள்லாம் கொடுத்துருமா. அவ்வளோ புண்ணியமாக, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த பாகவதம். அப்போ உன்னால் என்னென்னா மொத்த பாகவதம் 18,000 ஸ்லோகம் பாகவதம் நான் எல்லாத்தையும் படித்து அர்த்தம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு பெரிய தலைகாணி மாதிரி பெரிய புஸ்தகம்லாம் படிக்கணும்னா அது உனக்கு பக்தி உண்டாகாது, சிரமத்தை தான் உண்டாகும். ஸ்ரம ஏபகி கேவலம் ந உற்பத்தியதே பக்தியை பக்தி உற்பத்தியதே ஸ்ரம ஏபகி கேவலம். பக்தி உண்டு பண்ணாத சிரமத்தை கொண்டுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அது ஈடுபடக்கூடாது அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கேன். சிரமத்தை தான் கொடுக்கும் நிறைய படித்ததுனால. ஆனால் நீங்கள் தெரிஞ்சதில் சுவைச்சு பாருங்கள், பாகவதம் எடுத்து 2 ஸ்லோகம் படித்து கண்ணீர் விட்டு பாருங்கள், அவ்வளோதாங்க. அன்றைக்கி பக்தி அப்படியே ஃபுல்ஃபில் ஆச்சு. ஒரு பூர்ணத்துவம், மனசில் ஒரு பூர்ணத்துவம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தெரியாத விஷயத்தில் போய் மண்டியை உடச்சதை காட்டிலும் தெரிஞ்ச விஷயத்தில் சந்தோஷமாக அனுபவிச்சோன்னா பாகவதம் உங்களுக்கு தேன் மாதிரி நிற்கும். இதாங்க படிக்கிற ரகசியம், பாகவதம் படிக்கிற ரகசியம் தான். இப்போ பாகவதம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, பாகவதம் தேன் மாதிரி நிற்குதே, பாகவதம் சுவையாக இருக்கே, உண்மையிலே சுவாது பதே தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்னங்க நீ ஃபுல்லாக படிச்சிட்டிங்கண்ணா? இல்லைங்க, ஒரு பதம் படித்தாலும் சுவையாக இருக்குது அப்படி சொல்கிறேன் நான். சுவாது பதே ஒவ்வொரு பதமும் சுவையாக இருக்குது. நான் படித்த பதங்கள் சுவையாக தான் இருக்குது. ஏன்னா நான் சிரமப்படுறவங்க பட்டுனுங்கிறாங்க. பாகவதம் புரியலையே, இந்த சிருஷ்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் படித்து அந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், சூட்சுமங்கள், அது இதுன்னு காலம், கர்மம், குணம், சுபாவம், அவைகளுடைய கூட்டி வைக்கிறது, அந்த காலத்துடைய அளவுகள், அது 3D அதெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அந்த அளவு அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப அந்த யுக கணக்குகள் அதெல்லாம் படித்து, அப்புறமா தத்துவார்த்தமான விஷயம், நிராகாரம், நிர்குணம், அப்புறமா பிராகுர், அவ்யக்தம், அத்தியாத்மிகம் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றுமே அர்த்தம் புரியல. இந்த தத்துவார்த்தமாக சொல்லக்கூடிய ஞான விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சம்சாரம்லாம் காடு மாதிரி வர்ணிக்கிறேன் நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்மளுக்கு ஒரு கதையாக இருக்காது, தத்துவார்த்தமாக இருக்கும். ஸ்துதிகளில் பார்த்தா கூட அவ்யக்தமான அப்பிரமேயமான அப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் நிறைய இருக்கும். அதெல்லாம் படித்து மண்டியாக உடச்சிக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அழகான கிருஷ்ணலீலைகளை படிக்கணும், நவநீத லீலை படிக்கணும், இல்லைன்னா ஒரு ராசலீலை படிக்கணும், இல்லை கோவர்த்தனத்தை. நமக்கு என்ன தெரியுமோ நான் தான் சொல்கிறேன், ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சால் அந்த ஒரு ஸ்லோகத்திலே அன்றைக்கி பூரா அனுசந்தனம் பண்ணி பதமாக அனுபவிக்கலாம். தெரியுமா? அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு பாகவதம் இல்லைங்க, எதை படித்தாலும் அவனுக்கு தேன் மாதிரி நிற்கும். இப்போ பாகவதம் தான் நம்ம சொல்கிறோம், பாகவதம் அவங்களுக்கு தேன் மாதிரி இனிக்குது. இப்போ எனக்கு இனிக்குது,
ஏன்னா நான் புரியாத விஷயத்துல போய் மண்டியை உடச்சிக்கிறது இல்லை, புரிஞ்ச விஷயத்தில் சந்தோஷப்படுறேன், அதான் விஷயம். சீதாபதி ராம 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 ராம.